சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். அடுத்ததாக நம்மோட பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இணைப்புல இருக்கிறார்னு புரிஞ்சுக்கிறேன். திரு சோமு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? எந்த பக்கம் தேமுதிக செல்லும் இந்த முறை? தேமுதிகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எந்த பக்கமும் செல்வார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரே நேரத்துல அதிமுக கூட பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் திமுக கூட பேச்சுவார்த்தை. அத துரைமுருகன் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதை அவரே பத்திரிகையாளர் சொல்லி அம்பலப்படுத்தினாரு. அதாவது இது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே பண்றதுதான். ஒரே நேரத்துல எங்க நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும், இல்ல வேற பேரங்களை எங்க நம்ம சாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை ரொம்ப இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், சிறுபிள்ளைத்தனமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தேமுதிக தரப்புல. அதனால அவங்களுக்கு அது இல்லாம அதை வெளிப்படையாம சொல்றாங்க, எங்களுக்குன்னு எதுவும் கிடையாதுன்னா எங்க வேணாலும் போவோம். அவங்க சொல்றது என்னன்னா, டிமாண்ட் அப்படிங்கறத வெளிப்படையாக தான் வைக்கிறாங்க. அதை எங்களுக்கு எங்களுடைய டிமாண்ட் முக்கியம், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் இல்லைன்னு இவ்வளவு பட்டவர்த்தனமா வேற கட்சிகள் எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய. இந்த முறை அவங்களோட முக்கியமான டிமாண்ட் என்னவா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கூடுதல் இடங்கள், இரட்டை இலக்க இடங்கள் அவங்க கேட்கறதா அதிமுக கூட்டணியில ஒரு சில தகவல்கள் நமக்கு சொல்லுது. ஏற்கனவே ராஜ்யசபா கேட்டு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. சோ இந்த முறை என்ன மாதிரியான ஒரு இடங்களை அவங்க கேட்பாங்க, இல்ல என்ன அவங்களோட எதிர்பார்ப்புகளா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதாவது இவங்க 15-20 எல்லாம் கேட்கறதாக்கெல்லாம் தகவல் வருது. ஆனா இவங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் 1% தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நிச்சயமா அந்த அளவுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கூட ஒரு தடவை இவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்க, 2011 நினைக்கிறேன். அப்போ திமுக தரப்புல எங்களுக்கு 70 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும், 10 அமைச்சர்கள் வேணும்லாம் கேட்டதாகலாம் கூட தகவல் வந்துச்சு. எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ ஓரளவு ஒரு வாக்கு சதவீதம் இருந்த ஒரு சூழல்லே நமக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தப்ப, இவங்க இப்ப 1% மட்டுமே இருக்கிறதுக்கு இவங்க அதே பழைய நிலைமையில இருக்கிறதாக நினைத்து கொண்டு செய்யக்கூடிய அந்த ஒரு பேரங்கள் இருக்குல்ல, அதிக இடங்கள், அப்புறம் மாநில அவையில இடம், இதுக்கு அப்புறம் கேட்ட தொகுதி, செலவு, இந்த மாதிரி இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இவங்களுடைய அணுகுமுறையதும். சமீபத்தில் நான் பேசுறப்ப கூட ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு விவாதத்துல அவர் உடன் பேசின நண்பர் சொன்னாரு, பிரேமலதான் என்னங்க அவங்க இந்த கட்சி கூட்டணியில பேசுவாங்க, அது ஓகேனா அங்க இருப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. அதை நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு படத்துல வடிவேலு காமெடி வரும், அவர்கிட்ட முத்துக்கால கேட்பாரு, சிக்கன் 65 கொண்டு வாங்கிட்டு. சிக்கன் 65 ஒரு 4 வைப்பாங்க, அந்த பீஸ் அப்படித்தானே வைப்பாங்க எல்லாருக்கும். அது முத்துக்கால கேட்பாரு, உன்கிட்ட என்ன கேட்டேன், சிக்கன் 65, இதுல 4 இருக்கு, மீதி 61 பீஸ் எங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி பிரேமலாதவுடைய அந்த ஒரு பேரங்கள் இதெல்லாம் ஊரறிந்த ஒரு ரகசியமா தான் ஆயிடுச்சு. அதனால அவங்க இங்க பிளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாங்க, ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க. அந்த கேப்ல அதுக்கப்புறம் எங்களை யாரும் மிரட்ட முடியாதுங்கிறாங்க. இது ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெளிப்படையான ஒரு பேரம்ங்கிறது ஒட்டுமொத்த அரசியலையும் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரியான ஒரு விஷயம். அதை அவங்க மாத்திக்கிட்டா நல்லதுதான். Right. Okay. But what is the final prediction, sir? எந்த அணி? இல்ல, அதை நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அவங்கள பொறுத்த அளவுல என்னன்னா, எப்படி கடைசி நேரத்துல கூட மாறும். அவங்க அதுக்கான இதெல்லாம் யோசிக்கிற ஆள் கிடையாது அவங்க. அதனால எந்த அணி வேணாலும் மாறும். ஆனா அதிகமான வாய்ப்பு அதிமுக அணி பக்கம் அவங்க போவாங்கன்னு தான் என்னுடைய ஒரு கணிப்பா தோணுது. ஆனா அது உறுதியா சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. நன்றி திரு சோமு, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.